அவரவர்கள் செய்த நல்வினை தீவினை அவர்களால் சாரும். ஆகவே நம்முடைய வினைகளை நம்பால் சேர்க்கின்ற தெய்வங்கள் நவக்கிரகங்கள். நவக்கிரகங்கள் தான் நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் வழங்குகின்றன. அந்த நவக்கிரகத்தை தொழில்படுத்துவது ஆதிபராசக்தி. அந்த மகாசக்தி தான் நவக்கிரகங்களையே தொழில்படுத்துகின்றாள். இதுபோல காரையை ஓட்டுகிறவர் டிரைவர், காரை பின்னே இருந்து செலுத்துகின்றார் முதலாளி. டிரைவர் சென்ட்ரலுக்கு போ, டிரைவர் எழும்பூருக்கு போ, பீச்சுக்கு போ. காரை டிரைவர் செலுத்துகிறார், டிரைவரை முதலாளி செலுத்துகின்றார். அதுபோல உலகத்தை எல்லாம் நவக்கிரகங்கள் செலுத்துகின்றன. அந்த நவக்கிரகங்களை அம்பாள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். அவரவர்கள் சுகதுக்கத்துக்கு ஏற்ப ஆட்டுகின்றது நவக்கிரகம். அந்த நவக்கிரகத்தை தொழில்படுத்துகின்றவள் நவக்கிரக நாயகி. அந்த தெய்வத்தை பிரார்த்திப்பதனாலே நமக்கு வருகிற துன்பங்களின் வேகம் குறைந்து போகும். அதுக்கு பெரிய சான்று நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பொன்மன செம்மல் தமிழக முதல்வர். மலை போல வந்த அந்த வினைகள் மக்கள் எல்லாம் செய்த பிரார்த்தனையினாலே அந்த வினையின் வேகம் தணிந்து அவர் ஆண்டவனை பணிந்து ஊருக்கு போகலாம் என்று துணிந்து வந்திருக்கிறார். அந்த நவக்கிரகங்களை வழிபடுகிற போது அவர்களுக்கு அந்த துன்பங்களுடைய வேகத்தை கெடுத்து நலன் செய்வார்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அருமை சீடர்களே, பராசக்தியின் கருணையினால் அஷ்டமா சித்திகளையும் அடைந்தவன் இந்த காலவரிஷி. என் தவம், என் யோகம், என் தியான வலிமையினால் நான் அழைத்தால் ஓடோடி வருவாள் அன்னை பராசக்தி. என் தபோ வலிமையை கொண்டு இறப்பதை தடுத்து நிறுத்தி விதியை மாற்றிவிடும் வித்தையை செய்து விடுவேன் நான். நாராயண் நாராயண். வருக வருக நாரதரே. வணங்குகிறேன் காலவரே. இதுவரை உலகத்தவர்கள் திரிகால ஞானி என்று உண்மை மட்டுமே சொன்னார்கள். இனி எம்மை எப்படி அழைத்து திரிலோக சஞ்சாரி என்றே உண்மை அழைப்பது சால சிறப்பாகும். எப்படி? நாராயண் காலவரே, பாவத்தில் கொடிய பாவம் அகம்பாவம். உண்மையே உம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பிறகு ஏன் இந்த ஆணவமும் அகம்பாவம்? என்ன, என்னை பாதுகாத்துக் கொள்ள என்னால் முடியாதா? என் தாபத்திற்கும் கோபத்திற்கும் பயந்து எவரும் என்னை எதிர்ப்பதற்கு அஞ்சுவரே. அப்படி இருக்க எதிரிகள் எனக்கு ஏது? இருக்கின்றனர். யார் அந்த எதிரிகள்? ஒருவர் அல்ல, 9 பேர். அண்ட சராச்சரங்களையும் மாட்டிப் படைக்கும் நவக்கிரகங்கள். நவக்கிரகங்களா? ஈஸ்வரிக்கு எடுபடி வேலை செய்யும் ஏவலாளிகளா? நாராயண், ஜனனகாலம் தொடங்கி மரணகாலம் வரை, மண்ணில் பிறந்து மண்ணில் சாயும் வரை ஜீவராசிகளின் செயல்கள் யாவும் நவக்கிரகங்களின் கணிப்புப்படிதான் நடந்தாக வேண்டும். அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையே பறிக்கும் நாரத மாமுனிவர் இந்த நவக்கிரகங்களை புகழ்வதா? யாரிடம் கலகம் மூட்டினாலும் அந்த 9 பேரிடம் மட்டும் நான் வம்பு வைத்துக் கொள்வதே கிடையாது. இவ்வளவு ஏன், உமக்கு தீராத தொழுநோய் வந்து நீர் அங்கமெல்லாம் குறைந்து அவதியுற வேண்டும் என்பது கிரக பலன். முடிந்தால் உமது தபோ வலிமையால் முதலில் உம்மை பாதுகாத்துக் கொள்ளும் பார்ப்போம். நாராயண். என்ன, நவக்கிரகங்களினால் எனக்கு தொழுநோய் வருவதா? அந்த நவக்கிரகங்களையே என் முன்னால் கைகட்டி நிற்க வைத்து இதையே நான் மாற்றி காட்டுகிறேன். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பேற்ற ராகவே கேதவே நம. நவக்கிரகங்களுக்கு தலைவன் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான். காரவ மகரிஷிக்கு எங்கள் சிரம் சார்ந்த வணக்கங்கள். தாங்கள் எங்களை அழைத்த காரணம், காயத்ரியை உச்சாரணம் செய்து சக்தியை உபாசிக்கும் என்னை நீங்கள் பீடிக்கப் போவதாக அறிந்தேன். அதிலிருந்து உடனடியாக என்னை விடுவிக்க வேண்டும். முற்பிறவியில் நீங்கள் செய்த வினைகள் இப்பிறவியில் எங்களால் திருப்பித் தரப்படுகிறது.
தண்டனை வழங்க வேண்டியது எங்கள் கடமை. அதை அனுபவிக்க வேண்டியது உங்கள் கர்மா. அன்னையிட்ட ஆணை இது. அதை எங்களால் மீற முடியாது. உங்களுக்கு வலிமை இருந்தால் தானே என்னை அங்கீகரப்படுத்த முடியும். அதற்கு முன் உங்களையே தவித்து விட்டால் எங்களுக்கு அப்படி ஒரு வினை இருப்பீங்க. அதை நாங்களும் அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் உங்கள் விதி மாறிவிடாதே. அப்படியானால் இதற்கு என்னதான் வழி? அதை அன்னை பராசக்தி தான் கூற வேண்டும். நாங்கள் வருகிறோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மகாதேவ்யாச்ச வித்மஹே மகாமாயே, மகா காயத்ரி, ராஜராஜேஸ்வரி, கிரகங்கள் உன் பெயரை சொல்லி என்னை ஆதிக்கம் செய்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்து. உலக தர்மங்களை எல்லாம் நிலைநிறுத்த கிரகங்கள் என்னால் படைக்கப்பட்டவை. அப்படியே இருக்கட்டும். உன் பரமபக்தனான எனக்கு வரப்போகின்ற தொழுநோயை நீக்கி என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்று. அது என்னாலும் முடியாது. உன் கர்ம பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் நீ நவக்கிரக பரிகாரம் செய்தால் வரவிருக்கும் துன்பத்தின் வேகத்தை குறைத்துக் கொள்ளலாம். பராசக்தி, உன் வேலைக்காரர்களை தடுத்து நிறுத்தும் சக்தியே உனக்கு இல்லாவிட்டால் உலக மக்கள் 6 கால பூஜை செய்து உன்னை ஏன் வணங்க வேண்டும்? உனக்கு ஏன் கோயில்கள்? நவக்கிரகங்களையே கும்பிட்டு விட்டால் போதுமே. காலவரே, நவக்கிரகங்களும் என்னுள் அடக்கம். என் அவயவங்கள் 9 நவக்கிரகங்களே. ஆகவே கிரகமா தெய்வமா என்ற பேச்சுக்கே இடமில்லை. கிரகத்துக்கு செய்யும் பரிகாரம் தெய்வமாகி என்னைத்தான் வந்து சேருகிறது. கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்து நடந்தால் வெயிலே மறைந்து விடுவதில்லை. வெப்பம் மேலே படாமல் குடை தாங்கிக் கொள்ளுகிறதல்லவா? அந்த குடையாக குறுக்கே இருந்து பரிகாரம் செய்யும் பக்தர்களை பாதுகாப்பதும் நான் தான். தாயே, 1000 ஆண்டுகள் நான் செய்த தவத்திற்கு எந்த பெருமையும் இல்லையா? அது வெறும் மாயை. அதை இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன். என்னுடைய அம்சமான சக்தியை உன் உடலில் இருந்து பிரித்து விடுகிறேன். உன் தவ வலிமையால் அதை உருவாக்கிக் கொள்ள முடிகிறதா என்று பார். தாயே, சர்வசக்தி நீதான் என்பதை உணர்ந்து விட்டேன். என் அகம்பாகம் அழிந்து விட்டது. என்னை மன்னித்து விடு தாயே, என்னை மன்னித்து விடு. காலவரே, கிரகங்களை வழிபட்டு வியாதியிலிருந்து விடுபட முயற்சி செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. தெய்வாம்சமான பஞ்ச பாண்டவர்களே சூரியனின் அருள் பார்வை குறைந்ததால் படாத பாடுபட்டு பராரியாகி வனவாசம் செய்கிறார்கள். படும் துன்பம் தீர பாஞ்சாலி சூரியனை வேண்டுவதை பார். வாழ்க பாஞ்சாலி. பாஞ்சாலியின் பக்திக்கு மிக்க மகிழ்ச்சி. என்றும் கண்ணா என்று அழைக்கும் நீ இன்று இந்த கதிரவனை அழைத்த காரணம் என்ன? சூரிய தேவா, அரண்மனையில் வாழ்ந்த நாங்கள் இன்று அதற்கு போதனம் அளிக்கவும் வழியின்றி அல்லல் படுவதை தாங்கள் அறிவீர்கள். பசியென்று வருவோர்க்கு உணவு படைக்கவாவது வரம் அருள வேண்டும். பாஞ்சாலி, இத்தனை துன்பத்திலும் தனக்கென கேட்காமல் வந்தவருக்கு உணவளிக்க வரம் கேட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. எக்காலத்திலும் எடுக்க குறையாத அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன். இதன் மூலம் எத்தனை ஆயிரம் பேருக்கு வேண்டுமானாலும் அறுசுவை உணவு படைக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு முறை கழுவி கவிழ்த்து விட்டால் மறுநாள் வரைக்கும் பயன்படுத்த முடியாது. இதை மறந்து விடாதே. மாமா, நாம் எவ்வளவோ திட்டமிட்டு பஞ்சபாண்டவர்களை பராரியாக்கி வனவாசம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் அங்கேயும் ஆதித்தனருளால் அறுசுவை உணவுண்டு அன்னதானம் அளித்து புகழ் ஓங்கி இருக்கின்றனரே, அதை தடுக்கவும் கெடுக்கவும் தங்களுக்கு வழி ஏதும் தெரியவில்லையா மாமா? வழிதான் நம்மை தேடி வந்து விருந்துண்ணுகிறது மருகா. விருந்துண்ணுவது துர்வாசர் அல்லவா? அந்த கோபக்கார கிழ முனிவன் தான் பாண்டவர்களை பஸ்தமாக்க நமக்கு கிடைத்திருக்கும் கருவி.
அதன் முன்னேற்பாடுதான் இந்த விருந்து உபசரிப்பெல்லாம். அது எப்படி மாமா? மாமுனிவரே, வணங்குகிறேன் மாமுனி. அமருங்கள். திருப்தியாக விருந்துண்டீர்களா? துரியோதனா, உண்டு கழித்தேன் என்பதை விட உண்டு கலைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரண உணவா? சரியான சத்துணவு. ஓய்வெடுக்க இடம் எங்கே? சீக்கிரம் சொல்லுங்கள். எனக்கு தங்களுக்கு குருதேவா. துரியோதனா, உன்னுடைய உபசரிப்புக்கு கைமாறாக என்ன வரம் வேண்டுமோ கேள். மாமா, நமக்கு என்ன வரம் வேண்டும்? முனிவரே, கௌரவரின் அரண்மனையிலே விருந்துண்டு கௌரவித்ததைப் போல பாண்டவர் குடியிருக்கும் தாங்கள் சென்று உச்சி வேளைக்கு பிறகு தங்கள் சீடருடன் உணவருந்த வேண்டும். அதுதான் இந்த மருகனின் ஆசை, இந்த மாமனின் வேண்டுகோள். இந்த வேண்டுகோளின் குறிக்கோள் என்ன மாமா? அவர்களுக்கும் அன்னதான பெருமை கிடைக்கட்டுமே என்ற பெருந்தன்மை, அதோடு அவர்களின் கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்ய மாமுனிவரின் ஆசை கிடைக்கட்டுமே என்ற பெருங்கருணை. பெருங்கருணையின் பிறப்பிடமே தாங்கள் தான். உத்தமமான குணம். அப்படியே செய்கிறேன். வருகிறேன். என் பாக்கியம் மங்களம் உண்டாகட்டும். வேண்டாம். அதனாமா உச்சி வேளைக்கு பின் உணவருந்த போக சொல்லுகிறீர்கள்? காரணம் இல்லாமல் காரியத்தை செய்ய சொல்ல மாட்டான் இந்த சகுனி. துர்வாசன் தன் சீடருடன் அவர் இருப்பிடத்திலிருந்து பாண்டவர் இருப்பிடத்திற்கு செல்வதற்கு முன் உச்சி வேளை தாண்டிவிடும். அந்த சமயத்தில் திரௌபதி அட்சய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்திருப்பான். துர்வாசன் போவார், திரௌபதி தவிப்பான். பிடிசாபம் என்று பிடிசாம்பலாக்குவார் அந்த கோபக்கார முனிவர். பாண்டவர் வம்சம் தூண்டோடு அழிந்துவிடும். எப்படி என் திட்டம்? லோக சஞ்சாரியான நாரத மகா முனிவருடன் உணவருந்தும் பாக்கியம் பாண்டவர் ஐவருக்கும் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் சாப்பிட வந்ததால் பீமனுக்கு பங்கு குறைந்து விடுமே என்பதுதான் என் கவலை. கவலைப்பட வேண்டாம் நாரதரே, அட்சய பாத்திரம் 1000 பீமசேனர்களுக்கும் உணவளிக்கும். என்ன சாப்பிடுகிறீர்கள்? கொஞ்சம் பாயசம். ஆஹா, ஒரு முறை துவாரகையில் கண்ணபிரான் இல்லத்தில் விருந்து சாப்பிட்டேன். அதுபோலல்லவா இருக்கிறது இந்த பாயசம். விருந்துக்கு அருமையான முத்தாய். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நாரத முனிவரே, நான் சாப்பிட்டு முடிக்க வேண்டாமா? ஓ, நீ இன்னமும் முடிக்கவில்லையா? நாரதரே, தேனில் ஊறிய பலாச்சுளைகள் இதைவிட சுவையாக இருக்கும். அக்ஷய பாத்திரம் இருப்பதால் நாள் முழுவதும் பீமன் உணவருந்திக் கொண்டே இருக்கலாம். அதுதான் நடக்காது. உச்சி வேளைக்குள் உணவருந்தி கழுவி கவிழ்த்து விட வேண்டும். அப்படியா? உச்சி வேளைக்கு பிறகு யாராவது வந்தால்? மாமுனிவரே, இன்று அப்படி யாராவது வரப்போகிறார்களா என்ன? தர்மபுத்திரா, என் மீது உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? திரௌபதி, உச்சி வேளை நெருங்கிவிட்டது. நீயும் விரைவில் உணவறிந்து விட்டு அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விடு. என்ன இது திடீர் விஜயம்? இங்கே உங்களுக்கு விருந்தா? பாண்டவர்களை பார்த்து பல நாட்கள் ஆயிற்றே, பார்த்து விட்டு பாஞ்சாலிகையால் உணவருந்தி போகலாம் என்று வந்தோம். துர்வாசரே, உச்சி வேளைக்கு முன்பே உணவறிந்து விடுவதுதானே முனிவர்களின் வழக்கம்? ஓய் நாரதரே, நீர் போஜனம் செய்து விட்டீர் அல்லவா? உமது வேலையை பாரும். பசி கோபம் பச்சை மரத்தையும் பற்றி எரிக்கும். திரௌபதி, துர்வாசரின் கோபத்திற்கு ஆளாகாது. பலமாக உபசரித்து பாராட்டை பெற்றுக்கொள். நான் சென்று நீராடி விட்டு வருகிறேன். அதற்குள் அமுது தயாராக இருக்கட்டும். ஆஹா, வருகிறேன். பாஞ்சாலி, அட்சய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டேன். அடடே, முனிவர் கோபக்காரராயிற்றே. இன்று ஏதோ ஒரு கலகம் நடக்கப் போகிறது என்று எனக்கு அப்போதே தெரியும். நாராயண நாராயண. பரமாத்மா, மீண்டும் சூழ்ச்சி தர்மத்தை சோதிக்க ஆரம்பித்து விட்டது.
அட்சய பாத்திரம் தந்தை நிபந்தனை அறிந்த சகுனி துர்வாசரை பகடைக்காயாக்கி இருக்கிறார். அந்த கோபக்கார முனிவரின் சாபத்திலிருந்து பாண்டவர்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். திரௌபதி என்னை துதிக்கிறாள், நான் தங்களை துதிக்கிறேன். தாயே, வாருங்க. பசி வயிற்றை கொள்ளுகிறது. நீ அதிதி போஜனம் செய்யும் அற்புதத்தை நாடெல்லாம் போற்றுகிறது. ஆற்றங்கரையில் ஒரு முனிவர் பாண்டவர்கள் ஆசிரமத்தில் எனக்காக உணவு தயாராகிறது, நீங்களும் சென்று உணவருந்துங்கள் என்றார். இந்த தள்ளாத கிழவனுக்கு ஒரு கவலம் சோறு போடு தாயே. ஐயோ, என்னம்மா, உணவு இல்லையா? இல்லை என்று தர்மன் சொல்லட்டும், நான் போய் விடுகிறேன். பெரியவரே, அட்சய பாத்திரத்தையும் கழுவி கவிழ்த்து விட்டேன். நீங்களும் பசி என்று வந்திருக்கிறீர்கள். துர்வாச முனிவரும் இப்பொழுது உணவருந்து வந்து விடுவார். இந்த நிலையில் எங்களுக்கு உதவ அந்த ஆதித்தன் தான் வர வேண்டும். இது என்னம்மா புது உதவி? நேற்று வரை கண்ணூரை கூப்பிட்டாய், என்று அண்ணனை மறந்துவிட்டு அந்தி சாயும் ஆதித்தனை கூப்பிடுகிறாயே. பெரியவரே, எங்களுக்காக ஏற்கனவே துன்பப்படும் கண்ணனை மேலும் தொல்லைப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. எனக்கு பசிக்கிறது, கண்ணனின் கதை எனக்கு எதற்கு? அவனுக்கு பசித்தால் மண்ணையும் தின்பான், மண்ணையும் தின்பான். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கவலம் இல்லை இல்லை, ஒரு பெருக்கை அன்னம் வேண்டும். வழியை விடு. நல்ல வேளை பாஞ்சாலி, நீ பாத்திரத்தை சரியாக கழுவி கவிழ்க்கவில்லை. ஒரு பருக்கையும் புளி கீரையும் பாத்திரத்தை ஒட்டிக் கொண்டிருக்கிறது. அது போதும் எனக்கு. விஸ்வரூபிக்கு அர்ப்பணம். என்ன இது? நாராயண, என்ன துர்வாசரே, இன்னமும் ஸ்நானம் முடியவில்லை? பசிக்கிறது என்றீரே. அங்கு பாஞ்சாலியும் பாண்டவர்களும் அரிசுவை உண்டியோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புறப்படுங்கள். நாரதரே, எனக்கு உணவு வேண்டாம், என் பசி போய்விட்டது. எவ்வளவோ ஆசையோடு வந்தோம், இந்த வயிறு வரலாறு காணாத துரோகம் செய்து விட்டது. துர்வாசரே, அவர்கள் சமைத்து வைத்த பின் உணவு வேண்டாம் என்று சொன்னால் பாஞ்சாலியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். அவள் யார் தெரியுமா? முற்பிறவியில் சூரியனை உதிக்க கூடாது என்று சபித்த நலாயினி. இப்பிறவியில் அந்த பத்னியின் சாபத்திற்கு நீராளாக வேண்டுமா? ஓய் நாரதரே, வம்பு பண்ணாதேயும். எனக்கு இப்போது துரியோதனன் அரண்மனையில் விருந்து சாப்பிட்டதைப் போல் நிறைவாக இருக்கிறது. ஆமாம், ஆமாம். ஓஹோ, துரியோதனன் தான் உண்மை இங்கே அனுப்பி வைத்தானா? ஆமாம், ஆமாம். வேலை கெட்ட வேளையில் விருந்துக்கு போங்கள் என்றும் யோசனை சொன்னானோ? சொன்னானே. நாரத மகரிஷிக்கு கூட ஞான திருஷ்டி இருக்கிறது. ஆமாம், ஆமாம். எப்படியாவது சொல்லி சமாளியுங்கள் நாரதரே. அது என்னால் முடியாது. அதோ உங்களை அழைத்துச் செல்ல பீமசேனரே வந்து விட்டான். பீமசேனன் தானே, வரட்டுமே. நாரதரே, நான் வருகிறேன். துர்வாசரே, இதை மறந்து விட்டு போகிறீர்களே. ஆமாம், ஆமாம். நாராயண நாராயண நாராயண. திரௌபதி, விருந்திற்கு ஏதாவது ஏற்பாடு செய்து விட்டாயா? துர்வாசர் வரும் நேரமாகி விட்டதே. அட்சய பாத்திரத்தை பற்றிய உண்மையை துர்வாசரிடம் சொல்லிவிட வேண்டியதுதான். என்ன, அவர் மகா கோபக்காரர். சபித்து விட்டால்? கவலைப்படாதீர்கள், அவர் வரவே மாட்டார். வரவே மாட்டாரா? தங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியாமல் என்ன நடக்க முடியும்? செய்வதும் அவர்தான், செயலும் அவர்தான். அப்படி என்றால் யுகங்களுக்கெல்லாம் மூத்தவர், கோகுலத்தில் குழந்தை, கூடப்பழகும் உங்களுக்கெல்லாம் தோழர், பாஞ்சாலிக்கோ அண்ணன், நாளெல்லாம் துதிக்கும் எனக்கோ நாராயணன். அவன்தான் இந்த கண்ணன். நாராயணன். கிருஷ்ணா, பரந்தாமா, அச்சுதா. அண்ணா, எங்களுக்கு ஆபத்து வரும் பொழுதெல்லாம் ஓடி வந்து எங்களை காக்க வருகிறாயா கண்ணா? நான் அப்படி ஓடி வராவிட்டால் இவர்கள் இப்படி ஓட மாட்டார்களே.
அம்மா திரௌபதி, நான் உங்களை காப்பதற்காக மட்டும் வரவில்லை. ஆதித்யன் தந்த அட்சய பாத்திரமே உதவாமல் போய் அவனுக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று அவன் அஞ்சினான். அதனால்தான் ஓடி வந்தேன். அந்த அட்சய பாத்திரத்தில் இருந்த ஒரு பருக்கையை விஸ்வரூபிக்கு அர்ப்பணமாகட்டும் என்று உண்டேன். எனக்குள்ளே உலகம் இருப்பதால் நான் உண்ட உணவு உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் உணவு உண்ட நிறைவை தந்து விட்டது. பரந்தாமா, சூரியனின் அருள் குறைந்ததால் பாண்டவர்களுக்கே இந்த துன்பம் என்றால் சாதாரண பூலோகவாசிகளுக்கு எவ்வளவு துயரம் நேருமோ? கண்ணா, சூரிய தோஷம் நீங்கி அந்த கிரகத்தின் காலகட்டத்தில் துன்பங்கள் நீங்கிட பரிகாரம் தான் என்ன? ஞாயிறு தோறும் விரதமிருந்து நெய்வளை கேட்டி செந்தாமரை மலர்களால் ஈஸ்வரனை அர்ச்சனை செய்து கோதுமை தானம் செய்து வந்தால் சகல நன்மையும் உண்டாகும். சூரியனின் பார்வை குறைந்தால் அரசனும் ஆண்டி ஆகிறான். அதே சமயத்தில் சந்திரனின் பார்வை பட்டால் ஆண்டியும் அரசன் ஆகிறான். சந்திர மகாதசைக்கு அப்படி ஒரு விசேஷம். என்னை ஏன் அழைத்தீர்கள்? நான்